வணக்கம். கை மரத்து போதல். நம்னஸ். இந்த அப்பர் லிம்பில் ஒரு நம்னஸ் இருக்கும். கை மரத்து போயிடும். சில வேலைகள் செய்ய இயலாம சூழ்நிலை உருவாகும். நம்ம அன்றாட வாழ்க்கைக்கு ஒரு பிரச்சனை. இதுக்கு ஒரு காரணம் நம்ம செர்விக்கல் ப்ராப்ளம். இன்னொன்று நரம்பு டிஸார்டர். ரத்த ஓட்டம் சரியாக அந்த இடத்துக்கு போய் சேரல எங்கள் கையில். இதனால் நம்ம கை மறுத்து போயிடும். இதுக்கு தீர்வு இருக்குன்னா இருக்குது. என்னன்னா சொர்ண வெற்றிலை வர்ம பிராணயோகா. அதே கையில் தான் இருக்குது. இப்போ கை எடுத்துகிட்டு பாருங்களா, இது ஆள்காட்டி விரல், இது நடுவிரல். கை மடிச்சிட்டோம்னா அந்த ஆள்காட்டியுடைய விரலினுடைய அந்த இந்த மேடான பகுதி, இதுக்கு ரெண்டு மையத்தில் இருக்கக்கூடிய பள்ளம். அது பாருங்கள், நல்ல அந்த பள்ளம். அதுக்கடுத்து இன்னொரு பள்ளம், இது இன்னொரு பள்ளம். 3 புள்ளிகள் இருக்குது. சொர்ண வெற்றிலை வர்மம் 3 புள்ளி. 1 2 3 புள்ளி. இப்படி கை மடிச்சிட்டோம்னா கரெக்டாக அந்த புள்ளி தெரியும். இது சொர்ண வெற்றிலை வர்மம். இன்னொன்று கை கவளி வர்மம்னு ஒரு வர்மம் இருக்குங்க. இந்த 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 மேடான பகுதி. இப்போது இந்த பகுதி தான் கை கவளி வர்மம். இந்த கை கவளி வர்மம் இதுங்க. அதாவது இந்த கட்டை விரலுக்கும் ஆள்கட்டை விரலுக்கும் மடிச்சோம்னா ஒரு மேடான பகுதி இருக்கும். இது கை கவளி வர்மம். இப்போ பாருங்கள், இது சொர்ண வெற்றிலை வர்மம், இது கை கவளி வர்மம். அவ்வளோதான். வச்சுட்டு இப்போ நம்ம பயிற்சி செய்யப்போம். எது? சொர்ண வெற்றிலை வர்ம பிராணயோகா. இந்த சொர்ண வெற்றிலை வர்மத்தில் வச்சுக்கிட்டு கை கவளி வர்மத்தை சப்போர்ட் வச்சுக்கிட்டு அப்படியே அழுத்தி விட்றோம் பாருங்கள். இந்த சுண்டு வரல சப்போர்ட் வச்சுக்கலாம் பாருங்கள். 1 2 3 4 5 ஒரு 45 எண்ணிக்கை. இது சொர்ண வெற்றிலை வர்ம பிராணயோகா. இந்த வர்ம பிராணயோகா ஒரு 45 எண்ணிக்கை. 1 நிமிடம் ஓய்வு. மீண்டும் 45 எண்ணிக்கை. அதுக்கடுத்து ஒரு நிமிடம் ஓய்வு. 3வது முறை ஒரு 45 எண்ணிக்கை. இந்த வர்ம பிராணயோகா எந்த கையில் நமக்கு அந்த கை மரத்து போதோ அந்த கையில் செய்யலாம். அது மாற்று கையிலும் தொடர்ந்து செய்யலாம். இந்த கையிலும் மாற்று செய்யலாம். இந்த மாதிரி ஒரு காலை ஒரு 3 சுற்று, மாலை ஒரு 3 சுற்று தொடர்ந்து இந்த வர்ம பிராணயோகாவை செஞ்சுட்டே வந்தோம்னா இந்த கை மறுத்து போதலிருந்து விடுபட்டு இந்த கை நல்ல நிலைக்கு நாம் வந்துடலாம். இது நம் நலம் நம் கையில். அன்புடன் உங்கள் கண் ரவிவர்மன்.